राहुतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करगलितचिन्मुद्रमानन्दरूपम् स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीढे वडविडविषमीभे भूमिभागे निसन्नं सकलमुनिजनानां ज्ञानधाधारमारात् त्रिभुवनगुरुमीशं दक्षिणामूर्तिदेवं जननमरणदुःखच्छेददक्षं नमामि। चित्रं वडदरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोत्तमौनव्याख्यानं शिष्यास्तुच्छिन्नसंशयाः निधये सर्वविद्यानां विसर्जे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது
सकलौ भुनक्तु सकवीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। अधिमधुरचापहस्ता अभरिमिदां मोद बाणसौभाग्य अरुणा अतिशय करुणा अभिनव गुणसुंदरी वंदे अभिनव गुणसुंदरी वंदे अभिनव गुणसुंदरी वंदे जगन्माता जगदम्बिके लोकमाता ईश्वरी। हरि நேற்றுக்கு 288 பார்த்தோம். இல்லை ஜாஸ்தி. ஓ சாரி, 288 ஓங்கார ஆதர்ச பிப்பிதா ஹ்ரீங்காரம் என்கின்ற கண்ணாடியில் பிரதிபலிக்கக்கூடிய, கண்ணாடியாக பிரதிபலிக்கக்கூடியவள் அம்பாள் என்று பார்த்தோம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியன் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகரிவோ பூதன்யதா நித்ரயா யக்ஷாட்சாத் குருதே பிரபோத சமயே स्वात्मानमेवाद्वयं तस्मै श्री गुरुमूर्तये नमेदं. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய அந்த ஸ்லோகத்தை அப்படியே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எந்த விதமான தன்மையும் இல்லாத சுத்தமான கண்ணாடி, அந்த கண்ணாடியோடு ரசம் என்கின்ற பிரதிபலிக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒன்றோடு இணைகிற போது அந்த கண்ணாடிக்கு பிரதிபலிக்கக்கூடிய தன்மை என்பது ஏற்படுகிறது. அதுபோல சுத்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபத்தில் மாயா சபல பிரம்மமாக ஈஸ்வரனாக இணைந்தவுடன் இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணமாக ஆகிறது. அது எப்படிப்பட்ட தோற்றம் அப்படின்னா, ஒன்று அகடித கடினா பட்டியது மாயா. அந்த மாயை என்பது விவரிக்க முடியாத ஒரு தன்மையுடையது. ஏனென்றால் நைசர்கிகோயம் லோக விவகாரக என்று பிரம்மசூத்திரத்தில் பகவான் பாஷ்யத்தில் சொல்வது போல விளக்க முடியாததாக இருக்கக்கூடியது இந்த மாயை. காரணம், சம்பந்தமே இல்லை. இந்த மாயினுடைய நிலைப்பாட்டுக்கு எந்த லாஜிக்குமே இல்லை. எப்படி கண்ணாடியில் தோன்றுகின்ற பிரதிபிம்பத்திற்கு எந்த விதமான லாஜிக்கலும் உலகத்திற்கு எந்த விதமான லாஜிக்கலி எதையும் சொல்ல முடியாது, எடுத்து சொல்ல முடியாது. காரணம்,
அந்த அந்த 2 அடி கண்ணாடியில் இந்த உலகம் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய காலம், தேசம், வர்த்தமானம் அத்தனைக்கும் இடமளித்து அத்தனையுமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியம் என்றால் மாயை. அதுதான் மாயை. அந்த கண்ணாடியினுடைய பிரதிபிம்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ரசத்தினுடைய தன்மை தான் அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அந்த சின்ன கண்ணாடியில் இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடியது என்று சொல்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை நமக்கு காட்டுவதற்கு ஆதர்சமாக இருக்கக்கூடியது இந்த இந்த ஜீவ ஜெகத் ஈஸ்வரன் என்கின்ற இந்த மாயா சபலமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையை, அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ உன்னை அறிவதற்கு முடியாது. காரணம், நீயே உன்னை பார்க்க முடியாது. உன்னுடைய கண்ணை உன்னுடைய கண்ணினால் பார்க்க முடியாது. அதுபோல உன்னை நீ அறிய முடியாது. அப்படி அறிவதற்கு நமக்கு ஒரு பிரதிபாசக சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய சம்பந்தம் இருக்கக்கூடிய சாஸ்திரம் தேவை. அப்படி சாஸ்திர ரூபமாக ஜீவ ஈஸ்வர ஜெகத் மூன்றையும் பிரதிபலித்து காட்டக்கூடியவள் அம்பாள். காரணம், அவள் வேதஸ்வரூபிணி, வேத பிரமாணமாக அம்பாள் இருக்கிறாள் என்று 2 அர்த்தத்தை பார்த்தோம். அதே போல் ஹீங்கார கோஷிகா லதா. ஸ்ரீகாரம் என்கின்ற ஒரு மின்னலை போல் மின்னுகின்ற ஒரு கத்தி. ஞானேன சித்வா, ஞானம் என்கின்ற அந்த வாளினாலே, ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த வாளினாலே அஞ்ஞானத்தை அழித்து நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அம்பாள். அவள் எப்படி இருக்கிறாள் என்றால், கத்தி எப்படி உரைக்குள்ளே ஒடுங்கி இருக்கிறதோ அதுபோல ஸ்ரீகாரம் என்கின்ற கோஷத்திற்குள்ளே ஒடுங்கி இருக்கக்கூடியவள் அம்பாள். ஸ்ரீகார ஸ்தான நர்த்தகி என்று பார்த்தோம். ஸ்ரீகாரம் என்கின்ற அந்த மண்டபத்தில் நர்த்தகியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவள். தாளங்களுக்கு எப்படி ஒரு டான்ஸ் செய்யக்கூடிய ஒருவர் அந்த தாள ராக பாவங்களுக்கெல்லாம் இசைந்து தன்னுடைய பாவங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதுபோல இந்த ஈஸ்வரன் எய்தியினால் இந்த பிரபஞ்சமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்திற்கும் ஈஸ்வரன் நியதியோடு கூடிய பிரபஞ்ச நடனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்ச நடனத்திற்கு இடமளித்துக் கொண்டிருக்கக்கூடியதனால ஸ்ரீங்கார ஸ்தான நர்த்தகி, ஸ்ரீங்காரம் என்கின்ற இடத்திலே நர்த்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். ஸ்ரீங்கார சுத்திகா முத்தாமணி, ஸ்ரீங்காரம் என்கின்ற கிளிஞ்சலுக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்மணியாக அம்பாள் இருக்கிறாள். ஸ்ரீங்காரம் என்பது அந்த கிளிஞ்சலுக்கு ஒப்பீடாகவும், அதற்குள் இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபமாகிய பரபிரம்மம் முத்தாகவும், அந்த ஸ்ரீங்காரத்தில் என்கின்ற அந்த கிளிஞ்சல் எப்படி ஒரு சுவாதி நட்சத்திரத்திலே பெய்கின்ற மழையினுடைய ஒரு துளியானது அந்த கிளிஞ்சலினுடைய வாய்க்குள்ளே போய் அது மலர்ந்து பல ப்ராசஸ் ஆகி முத்தாக ஆகிறதோ அதுபோல ஸ்ரீங்காரம் என்கின்ற பீஜ மந்திரத்தினர் ஜபதப நியமங்கள், விசாரங்கள் மூலமாக, சிரவண மனன நிதித்தியாசனங்கள் மூலமாக அறியக்கூடியவளாக அம்பாள் சைத்தன்ய ஸ்வரூபிணியாக ஓங்காரத்திற்குள்ளே நிலைத்திருக்கிறார். ஸ்ரீங்காரத்துக்குள்ளே நிலைத்திருக்கிறார். ஸ்ரீங்கார போதிதா, ஸ்ரீங்காரமே ஓங்காரம், ஓங்காரமே வேதம். அந்த வேத மந்திரத்தினுடைய தன்மையினாலே, லட்சணாவர்த்தியினுடைய ஸ்வரூபத்தினாலே நாம் அம்பாளை அறிய முடியும் என்று பார்த்தோம். பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் அப்படி போதிதா ஸ்ரீங்காரத்தின் மூலமாக
நமக்கு ஞான போதனையை அளித்துக் கொண்டிருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். ஹ்ரீங்காரமய சௌவர்ண ஸ்தம்ப விக்ரம புத்திரிகா என்று கடைசியாக நேற்று பார்த்தோம். ஹ்ரீங்காரம் என்கின்ற ஒரு தூண், அந்த தூண் எப்படிப்பட்ட தூண்னா, அந்த தூண் சொர்ணமயமான தூண். சொர்ணமயமான தூணிலே தங்கத்தினால் இழைக்கப்பட்ட ஒரு தூண் ஒரு சபா மண்டபத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் பல நன்முத்துக்களும் மணிகளும் நவரத்னங்களும் பதிக்கப்பட்டிருக்கக்கூடியது. அந்த தூணிலே ஒரு பொம்மை, அந்த அந்த பொம்மை எப்படிப்பட்டது என்றால் பவளத்தினால் செய்யப்பட்ட பொம்மை. பவளம் என்றால் இளஞ்சிவப்பு, ஞான வடிவானது. அந்த இளஞ்சிவப்பான அந்த பொம்மை தான் அந்த அந்த தூணுக்கு அத்தனை நவரத்தனங்களும் தங்கத்தினாலும் பதித்திருந்தாலும், எப்படி சூடாமணி என்று சொல்லக்கூடியது எல்லா ஆபரணங்களுக்கும் வெறும் ஒரு பெரிய தன்மையை கொடுக்கக்கூடியதாகிய சூடாமணி இருக்கிறதோ, அதுபோல அந்த ஞானம் என்கின்ற அந்த பொம்மை பல விருத்திகளோடு கூடியதாகிய இந்த தூணிலே, இந்த தூணினுடைய பிரகாசத்திற்கு காரணமாகவும், எவ்வளவுதான் அந்த தூண் அழகாக இருந்தாலும் அந்த பொம்மை இருக்கிற போது அந்த தூணுக்கு இன்னொரு அழகுக்கு அழகு சேர்ப்பதாக இருக்கிறது. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் எப்படி இந்த ஆர்டிஸ்டுக ஒரு சிறு டச்சிங்னால அந்த ஆர்ட்டை பிரகாசிக்க கவர்ச்சிகரமாக ஆக்கக்கூடியதாக ஒரு சிறு சிறு நகாஸ் வேலைகள் செய்வார்கள். அதுபோல இந்த பிரபஞ்சம் என்கின்ற தூணுக்கு ஒரு நகாஸ் வேலையாக சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வெளிப்பாடு தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வெளிப்பாடு எப்படி அந்த மண்டபத்தினுடைய உடைமைக்காரருக்கு அந்த தூணினாலும் அந்த தூணில் இருக்கக்கூடிய அந்த பிரதமையினாலும் எப்படிப்பட்ட ஒரு பெருமை சேர்க்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல இந்த பிரபஞ்சத்திற்கும் ஜீவனுக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடியவளாக அம்பாள் விளங்கி கொண்டிருக்கிறாள். எங்க ஸ்ரீங்காரம் என்கின்ற தூணிலே விளங்கி கொண்டிருக்கிறாள் என்று கடைசியாக பார்த்தோம். அடுத்தது 294 ஹ்ரீங்கார வேதோ உபனிஷத்து. ஹ்ரீங்காரமே ஓங்காரம், ஓங்காரமே வேதம். ஓமித் ஏததகும் சர்வம், ஓமித் ஏதத் அக்ஷரம் என்றெல்லாம் பார்த்தோம். மாண்டூக்கிய உபனிஷத்தில் முதல் 2 மந்திரங்கள் டோட்டலி இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஓங்காரத்தினுடைய விளக்கத்தை சதுஷ்பாத் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளை கொண்டதாகிய அகார உகார மகார துரியம் என்கின்ற 4 நிலைகளை கொண்ட ஓங்காரம் தான் இந்த பிரபஞ்சமாக விழிப்பு, கனவு, உறக்கம் என்கின்ற 3லும் வியாபித்திருக்கிறது. இந்த 3ம் உண்மையா என்றால், கனவு உண்மையாக இருந்தால் விழிப்பு உண்மையாக இருக்க முடியாது, விழிப்பு உண்மையாக இருந்தால் கனவு காண முடியாது. அதே போல இந்த விழிப்பு கனவு என்கின்ற 2க்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியதாகிய காரண சரீரம் என்கின்ற உறக்கமாக இருந்தாலும் மற்றதாக ஆக முடியாது. ஏனென்றால் ஒன்று உண்மை என்றால் இன்னொன்று உண்மையாக இருக்க முடியாது. எனவே 3ம் ஏற்றி பார்க்கப்பட்டது. காரணம் 3ஐயும் நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே அறியப்படுகின்ற பொருளிலிருந்து அறிபவர் வேறு. கனவு உன்னால் பார்க்கப்படுகிறது, இந்த நனவு என்று சொல்லக்கூடிய இந்த விழிப்பு நிலை உன்னால் காணப்படுகிறது. அதே போல ஆழ்ந்த உறக்கமும் உன்னால் அறியப்படுகிறது. எனவே அறியப்படுகின்ற பொருளிலிருந்து அறிகின்ற பொருள் வேறு என்று ஒரு தாற்பயத்தை கொண்டு நாம் இது அல்ல, இது அல்ல, கனவல்ல, விழிப்பல்ல, உறக்கமும் அல்ல, இந்த 3க்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம், அதுதான் துரியம் என்பது
அந்த துரியமானது இந்த மூன்றுக்கும் சம்பந்தம், மூன்றிலும் வியாபித்திருக்கிறது. ஆனால் மூன்றுக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடியதாகிய சாட்சி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது என்று ஓங்காரத்தினுடைய தாற்பயத்தை எல்லா உபனிஷத்துக்களும் வேதங்களும் இன்னும் என்னென்னலாம் இருக்கிறதோ அத்தனை ஸ்தோத்திரங்களும் பாராயணங்களும் அத்தனையிலும் இந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய தாற்பயத்தை பற்றியே விளக்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் சாஸ்திரம் ஏக வாக்கியதா என்று, சாஸ்திரம் என்றாலே இந்த ஓங்காரத்தினுடைய விளக்கங்களை பற்றி சொல்லக்கூடியதுதான் எந்த சாஸ்திரமாக ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் என்கின்ற அத்துணையும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது. அதனால ஓங்காரமேவ ஹ்ரீங்காரம், ஹ்ரீங்காரமேவ ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை ஹ்ரீங்காரத்திலே நம்ம ஏற்றி பார்த்தோம். எப்படி ஹ இ ரஃப ம என்று அத்துணைமாக எப்படி இந்த ஓங்காரத்தினுடைய அகார உகார மகாரங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல இங்கே ஹகாரம் ரேபா ஈகாரம் என்கின்ற மூன்றையும் ஒப்பீடு செய்து அதற்கென எப்படி விழிப்பு கனவு உறக்கம் என்பதை ஒப்பீடு செய்து அகார உகார மகாரங்களாக ஏற்றி பார்க்க சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டு பார்க்கப்படுகிறதோ ஓங்காரத்தில், அதே போல இங்கே ஹகார ஈகார ரேபா என்கின்ற மூன்றிலும் இந்த பிரபஞ்சத்தை ஏற்றி பார்த்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம் இவைகளின் வியாபகம் இவைகளிலிருந்து வேறுபட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹகாரமேவ ஓங்காரம், ஹ்ரீங்காரமேவ ஓங்காரம், ஓங்காரமேவ ஹ்ரீங்காரம் என்று. ஹ்ரீங்கார சரி, ஹ்ரீங்காரம் தான் ஓங்காரம், ஓங்காரம் தான் ஹ்ரீங்காரம் சரி, அதுக்கும் இந்த மந்திரத்துக்கு என்ன சம்பந்தம் என்றால், ஹ்ரீங்கார வேத உபனிஷத்து, ஹ்ரீங்காரம் என்பதுதான் வேதம். வேதோ வேதவிதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி என்று வேதம் முழுவதுமாக வேதத்தினுடைய தாற்பயமாக வேதத்தினுடைய உள் வெளி அற்று ஒவ்வொரு அச்சரங்களிலும் வியாபித்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது ஓங்காரம். அதான் எந்த சைத்தன்யமானது வியாபித்திருக்கிறதோ அதுதான் அந்த வேதத்தின் உட்பொருளாக, வேத நான்கினும் உட்பொருள் என்று சொல்லக்கூடியதாக வேதத்தினுடைய ஒவ்வொரு அச்சரத்திலும் உள்ளும் வெளியிலும் வியாபித்து அதனுடைய இருப்புத்தன்மைக்கு காரணமாக எந்த ஒரு சைத்தன்ய ஸ்வரூபமானது இருக்கிறதோ அது, அதனால அதுதான் வேதம். வேதமே சைத்தன்யம், வேதமே பரபிரம்மம், பரபிரம்மே வேதம் என்று வேதஸ்வரூபிணி, வேத நாயகன், வேத வித் கவி என்று அத்துணையமாக ஓங்காரம் இருப்பது, சைத்தன்ய ஸ்வரூபம் இருப்பதனாலே ஹ்ரீங்காரமே ஓங்காரம். அப்போ ஓங்காரம் தான் வேதம். எனவே வேதம் என்று சொன்னாலே வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபத்தை குறிப்பது. அதனால வேத நான்கிலும் உட்பொருளாக இருக்கக்கூடியது என்று, அதனால வேதம் ஹ்ரீங்கார வேதம். எனவே ஹ்ரீங்காரமேவ வேதம். இந்த இடத்துல இன்னொரு அற்புதத்தை ஹயக்ரீவர் இங்கே நுழைத்திருக்கிறார். என்னன்னா, ஹ்ரீங்கார வேதம் அப்படின்னு நிறுத்தினா போதுமே, வேத உபனிஷத் என்கின்ற இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிறார். வேதமாகவும் உபனிஷத்தாகவும் இருக்கிறார். போச்சுனா சாஸ்திரம் ஏக வாக்கியதா, ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாம் ஒரு வஸ்துவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. அதுதான் ஹ்ரீங்காரம் என்று சொன்னோம். அப்போ வேதம் என்பதற்கும் வேதாந்தம் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன என்று பார்த்தால், வேதம் என்பது ருக்யஜு சாம அதர்வண என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். வேத வியாசராலே கேட்டடாக பகவான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போதே எப்படி நமக்கு ஒரு மிஷினை தயாரித்து கொடுக்கும்போது ஒரு ஹேண்ட்புக் என்பதை கொடுக்கிறார்கள். அது எப்படி அந்த மிஷினை, அந்த கருவியை இயக்கி நாள்பட காப்பாற்றி கொண்டு அதனுடைய உபயோகங்களை எப்படியெல்லாம் அடைய வேண்டும், அடைய முடியும் என்பதற்காக ஒரு ஹேண்ட்புக் கொடுக்கிறார்களோ, அதுபோல
பகவான் இந்த பிரபஞ்சத்தை படைத்த போதே வேதங்களையும் சேர்த்து படைத்து ஒரு ஹேண்ட்புக்காக தொகுத்து வியாபிக்க வைத்திருந்தார். அப்படி இந்த பிரபஞ்சத்தில் வியாபித்திருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் பகவான் வியாசர் தொகுத்து கம்பைல் செய்து 4 வேதங்களாக பிரித்து, 4 வேதங்கள்னா இதில் ஒரு விஷயம், அதில் ஒரு விஷயம், அதில் ஒரு விஷயம் அல்ல, 4 வேதங்களின் உட்பொருள். அதனால எல்லாம் ஒன்றுதான், ஆனால் 4 வேதங்களாக இந்த நிலைப்பாட்டுகளை கொண்டு பிரித்து இதை 4 வேதம் என்று தொகுத்து கொடுத்ததற்கு பெயர் வேதம். வேதம் என்றால் வேத்யதே நியாயதே அனேன இது வேதம் என்று, நியாயதே சர்வ பதார்த்தா அனேன இது வேதம். பதத்தையும் அர்த்தத்தையும், பதார்த்தம் அது ஒரு பெரிய வார்த்தை. பதார்த்தம் என்றால் உலகம் என்று அர்த்தம். பதமும் அர்த்தமும் வாக்கர்த்த பிரதிபத்தோ வாக்கர்த்தா விவ என்று வாக்கும் அர்த்தமுமாக சேர்ந்தது. அதே போல சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசி என வாக்காலம்பனம் விகாரோ நாமதேயம். வாக்காலம்பனமாக இங்கு இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் முழுவதும் வார்த்தையும் அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தத்தையும் கொண்ட நாமரூபங்களாக வியாபித்திருப்பது. அதனால் இதற்கு பேர் பதார்த்தங்கள் என்று சொல்றோம். அப்படி இந்த பதார்த்தங்களை அறியக்கூடியதாக சர்வே பதார்த்தாக அனேன நியாயத்தே இது வேதகா. அத்தனை பதத்தையும் அர்த்தத்தையும் சொல்லக்கூடியதாகிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய நாமரூபங்களும் நாமரூபங்களுக்கு ஆதாரமாகவும் ஆதாரத்திற்கு உண்டான தன்மை அத்தனையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக விளக்கி கொண்டிருக்கக்கூடியது எதுவோ அதுதான் வேதம். அறிந்து கொள்ள வேண்டியது எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிய வைப்பது வேதம். அதனால எல்லாவற்றையும் தெரிவிக்கக்கூடியதாகிய வேதம் இஷ்டகாம துகு என்றும் போற்றப்படுகிறது. இஷ்டகாம துகு என்றால் யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இருப்பதற்கு இந்த வேதம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது. அதனால இதற்கு என எத்பாவம் தத்பவதி, நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடியதற்கு ஒரு மீன்ஸாக ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது வேதம். அதனால அப்படிப்பட்ட வழிகாட்டியாக அந்த வேதம் இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு வித்யதே வேத்யதே அறிந்து கொள்ள வேண்டியது என்கின்ற தன்மையை கொண்டது. அதே போல வேதத்தை போலவே கிரீங்காரமும் எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக அறிய வைக்கக்கூடியதாக அனைத்தையும் கொடுத்து மகிழ்வதாக இருக்கிறது. வேதம் என்பது எப்படி இந்த சதுர்வித புருஷார்த்தத்திலே தர்ம அர்த்த காமம் என்கின்ற 4 விதமான புருஷார்த்தங்களிலே எந்தெந்த புருஷார்த்தத்திலே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மீன்ஸாக இந்த வழிமுறைகளை இதை செய்தால் இது கிட்டும் என்று தார்மீகமாக தர்மத்தோடு கூடிய நிலையிலே இதை செய்தால் இது கிடைக்கும், இந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டதுல அது என்ன வேதம் தான் பெரியதா, மற்றவர்களெல்லாம் சொல்லலையா என்றால் இல்லை. வேதம் அபுருஷேயம் அபூர்வம் அபூர்வதா இதற்கு முன்னால் யாராலும் சொல்லி இருக்க முடியாத அல்லது வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடியதை தவிர வேறு ஒன்றை யாராலும் சொல்ல முடியாததாக எது இருக்கிறதோ அதற்கு பெயர் வேதம். என்னங்க நம்ம பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க. நீங்கள் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விஞ்ஞான உலகத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால் இந்த ஐம்புலன்களினாலும் அறிவினாலும் அறியக்கூடிய விஷயங்களை மட்டும் பேசுவது விஞ்ஞானம். ஆனால் கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் இந்த 5 புலன்களுக்கும் மனதுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டு அத்தனைக்கும் சாட்சியாக எந்த ஒன்று இருக்கிறதோ அது அப்படிப்பட்ட அந்த வேதமானது அப்படிப்பட்ட அந்த வேதம் உனக்கு எது தேவையோ அதற்குண்டான மீன்ஸையும் உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தெரியாது. உனக்கு நெருப்பு தெரியும், அந்த சமிட்டு தெரியும், ஈவன் மந்திரங்கள் கூட தெரியலாம். ஆனால் எந்தெந்த மந்திரத்தை சொல்லி இவைகளை 3ஐயும் இணைத்தால்
எப்படிப்பட்ட பலன் வரும் என்கின்ற அபூர்வமாக யாராலும் சொல்ல முடியாததாகிய விஷயங்களை பற்றி ஆச்சரியவத் பச்சதி கட்சி தேனம் ஆச்சரியமான விஷயமாக விளங்கக்கூடியது வேதம். அதுபோல அனைவருக்கும் கேட்டதை கேட்டவர்க்கு கேட்டபடி கொடுக்கக்கூடியதாக விளங்கக்கூடியதாக காமதுக்கு என்று எந்த வேதமானது இருக்கிறதோ அதே போல கிரீங்காரமும் நீ உபாசனை செய்கின்ற போது அதே போல ஜப தப உபாசனா நிதித்தியாசனம் சிரவண மனன நிதித்தியாசன விசாரணங்கள் செய்கின்ற போது வேதத்திலே எந்தெந்த பலன்கள் எல்லாம் கிடைக்குமோ எதற்காக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பலன்கள் அத்துறையும் இந்த கிரீங்கார ஜபத்தினாலே கிரீங்கார பூஜையினாலே கிரீங்கார விசாரத்தினாலே கிரீங்கார நிதித்தியாசனத்தினாலே நமக்கு கிடைக்கும். எனவே கிரீங்கார வேதம் கிரீங்காரத்தினுடைய லட்சியார்த்தத்தை உணர்கின்ற போது கிரீங்காரத்துக்கு இரண்டு விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஒன்று வாச்சியார்த்தம், இன்னொன்று லட்சியார்த்தம். இந்த வாச்சியார்த்தம் என்பது கிரீங்காரத்தினுடைய கிரீங்கார பேடகமணி என்றெல்லாம் எதோ பார்த்தோம். ஆனால் கிரீங்காரத்தினுடைய லட்சியார்த்தம் என்று பார்த்தால் லட்சியார்த்தம் லலிதாம்பிகா. கிரீங்காரத்தை ஆராய்ந்து பார்த்தால் எப்படி மகாமேருடைய தாத்பரியங்களை உள்ளார்ந்து ஆய்ந்து கொண்டே போனால் சிதக்னி குண்டம் என்று சொல்லக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம் தான் இந்த அத்துணை கலைகளாகவும் வியாபித்து அந்த மகாமேருவாக இந்த பிரபஞ்சத்தையும் உன்னையும் இந்த கடவுளையும் காட்டிக்கொண்டு தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அத்தனையும் காட்டிக்கொண்டு இருக்கிறதோ மகாமேரு. அதுபோல லட்சியார்த்தமாக அம்பாளினுடைய ஸ்வரூபமாக இந்த அத்துணையும் இருக்கிறது என்று உபனிஷத்துக்களினால் மட்டுமே அறியக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் இந்த கிரீங்காரம் கொடுக்கிறது. இப்போ ஒரு சந்தேகம், வேதம் என்பது ஏக வாக்கியதா என்று சொன்னீர்கள். வேதம் என்பது ஒரே வார்த்தை தான். என்னென்றால் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதத்தை கொடுக்கக்கூடிய அதுதான் வேதத்தினுடைய உட்பொருளாக இருக்கிறது. அட்டை டு அட்டை நம்ம அடிக்கடி நான் என்னுடைய ஸ்டைலில் சொல்கிற போது வேதத்தில் அட்டை டு அட்டை எது இருக்கிறது என்றால் ஜீவ ஈஸ்வர ஜெகத் என்கின்ற மூன்றை பற்றி தான் அட்டை டு அட்டை பேசுகிறது. எனவே வேத விஷயம் ஜீவ ஜெகத் ஈஸ்வரன் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே, அப்போ இந்த வேதத்தில் எதற்கு 3 பிரிவு அல்லது 2 பிரிவு? எல்லாம் ஒன்று தானப்பா. அப்போ ஒன்றாவே சொல்லிடலாமல்ல. இங்கே 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 சொல்றார் வேத அப்புறம் உபனிஷத்து என்று 2 நிலைப்பாடுகளை ஏன் சொல்ல வேண்டும்? வேதம் உபனிஷத்தும் ஒன்று தானே. வேதமும் உபனிஷத்து, வேதத்தினுடைய உபனிஷத்து என்றால் வேதாந்தம். வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. வேதாந்தம் என்றால் அந்த வேதாந்தத்திற்கு பிரமாணமாக எது இருக்கிறது என்றால் உபனிஷத்து இருக்கிறது. அப்போ உபனிஷத்து வேற, வேதம் வேறையா? ஏன் 2 நிலைப்பாடுகள், ஈவன் 3 நிலைப்பாடுகள் என்று சொன்னோம். வேதத்திலே கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்கின்ற 3 பிரிவுகள் இருக்கிறது என்று பார்த்தோம். அப்புறம் ஏன் 2 பிரிவுன்னு சொல்றீங்க? வேதாந்தம் என்கின்ற 2 மட்டும் சொல்றீங்க என்றால் உபாசனா காண்டம் வேதத்தினுடைய பூர்வகாண்டத்திற்கும் உத்தரகாண்டத்திற்கும் 2க்கும் ஆதாரமாக 2ஐயும் எளிமையாக அடைவதற்குண்டான மீன்ஸாக இருக்கக்கூடியதுதான் அந்த உபாசனா காண்டம். எனவே இந்த உபாசனா காண்டத்தை கர்மகாண்டத்திலும் சேர்த்துக்கொள்ளலாம், ஞான காண்டத்திலும் சேர்த்துக்கொள்ளலாம். சரி, அது ஓகே. இப்போ 2 நிலை அல்டிமேட்லி என்ன பண்ணோம்? இப்போ 2 என்று பார்க்கிறோம். இந்த 2 ஏன் ஒரே வேதமாக விளங்குகிறாள் அம்பாள் கிரீங்காரம் என்று சொன்னால் போதுமே என்றால் இல்லப்பா. என்ன திரைகுண்ய விஷயா வேதா நித்ரைகுண்யோ பவ அர்ஜுன என்று பகவான் கீதையில் சொல்றார். திரைகுண்ய விஷயா வேதா, 3 குணங்களினுடைய விஷயங்களை பற்றி பேசுவதுதான் வேதம். எனவே அந்த வேதத்திலிருந்து விட்டு
நித்ரை குண்யோ 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியதாக நீ ஆவாயாக என்று பகவான் வேதத்தினுடைய டெஃபினிஷனை பற்றி சொல்கிறார். அப்ப என்ன அர்த்தம் என்றால் பூர்வகாண்டம் முழுவதும் பிரவர்த்தி மார்க்கம். பூர்வகாண்டத்தினுடைய அதிகாரி வேற, அடுத்த காண்டத்தினுடைய வேதாந்தத்தினுடைய அதிகாரி வேற. இவந்தோ ஒரு ஒரு புத்தகமாக இருந்தாலும் இதற்கு அதிகாரித்துவம் வேற, அதற்கு அதிகாரித்துவம் வேற. இது பிரவர்த்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது, இன்னொன்று நிவர்த்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது. வேதாந்தம் என்பது உபனிஷத் என்பது நிவர்த்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது. எனவே 2 அதிகாரி படிப்பதற்கு அனுபந்த சதுர்த்தயம் என்று சொல்ல அதிகாரி விஷயம், அந்த விஷயத்துக்கும் அதிகாரிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பலம் என்கின்ற அனுபந்த சதுர்த்தயம் ஆனது 2க்கும் வேறு வேறாக இருக்கிறது. அதனால்தான் வேதம், வேதாந்தம் அல்லது உபனிஷத் என்று 2 நிலைப்பாடுகளை கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஒன்று பிரவர்த்தி மார்க்கம். இந்த பிரவர்த்தி மார்க்கத்தில் அதிகாரி யார் என்றால், எனக்கு இது வேண்டும் என்று எண்ணக்கூடிய சதுர்வித புருஷார்த்தங்களிலே தர்மார்த்த காமம் என்று சொல்லக்கூடிய 3 அதிகாரிகளை, 3 விதமான தன்மையை கொண்டவர்கள். அவர்களுக்கு பெயர் அந்த பிரவர்த்தி மார்க்கம் என்று ஒன்றை அறிந்து, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து அதை செய்து அதனால் பலனடைந்து அந்த பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் இதற்கு பிரவர்த்தி மார்க்கம் என்று சொல்றோம். வேற நிவர்த்தி மார்க்கத்திற்கு அதிகாரித்துவம் வேற. அதே போல அதிகாரி, விஷயம், அந்த சம்பந்தம், பலன் என்கின்ற அந்த 4ம் உபனிஷத்துக்கு வேற, வேதத்திற்கு பூர்வபாகமாக இருக்கக்கூடிய கர்மகாண்டத்திற்கு வேறு அதிகாரி. எனவேதான் கிரீங்காரமாக 3 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவளாகவும் அம்பாள் இருக்கிறாள். அதே போல மகா புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய உபனிஷத் ஸ்வரூபமாகவும் அம்பாள் இருக்கிறாள். எனவேதான் திரைகுண்ய விஷயா வேதா என்று வேதம் என்றால் வேதத்தினுடைய பூர்வபாகத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு சொல்வதுதான். எனவே தான் அவர் அப்படி சொன்னார், நித்ரை குண்யோ பவ அர்ஜுன என்று. எனவே கிரீங்காரம் என்கின்ற வேதஸ்வரூபமாக, வேதாந்த ஸ்வரூபமாக, கிரீங்காரம் என்கின்ற உபனிஷத் ஸ்வரூபமாகவும் இருக்கிறாள். அதனால கர்ம உபாசனா என்று சொல்லக்கூடிய அத்துணையிலும் வியாபித்திருக்கக்கூடியவள். சாதனை, சாத்தியம் என்கின்ற 2ம் வேறு. சாதனை என்பது, இதற்கு சாதனை வேறு, சாத்தியம் வேறு. அதே போல உபனிஷத்துக்கு சாதனை வேறு, சாத்தியம் வேறு. எனவே சாதன சாத்திய சம்பந்தம் என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் வேறாக இருக்கிறது. எனவே கர்ம உபாசனா காண்டங்களிலே சரி, அடுத்தது வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வருத்தியதாம் தேனே சத்திய விதீயதாம் அவஜிதி காமியே மதித்தஜதாம் பாபோக பரிதூயதாம் பவசுகே தோஷோனு சந்தீயதாம் ஆத்ம இச்சா விவசீயதாம் நிஜகிரகா பூர்ணம் வினிர்கம்யதாம் என்று சாதனா பஞ்சகத்தில் முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேதோ நித்தியம் அதீயதாம். இப்போ சாதனா பஞ்சகத்திற்கு அதிகாரி யார்? பிரவர்த்தி மார்க்கமா, நிவர்த்தி மார்க்கமா என்றால் இல்லப்பா, வேதம் ஒரு வார்த்தை என்று அதை தான் சொல்றது. நான் இந்த 3 விதமான புருஷார்த்தங்களையும் புரிந்து கொண்டு பரிச்சலோகான் கர்மசிதான் நிர்வேதமாயாக பிராமணா கச்சந்தி என்று சொல்லக்கூடிய பரிச்சலோகான், இந்த 3 விதமான புருஷார்த்தங்களினால் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து விவேகத்தினால் அறிந்த ஒருவர் தம் ஏதம் வேத அனுவச்சனேன பிராமணாக விபிசந்தி என்று கர்ம உபாசனா காண்டங்களில் இருக்கக்கூடிய
தன்மைகளை உணர்ந்து அதையே ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வைத்துக்கொண்டு அந்த எந்த ஒரு கர்மம் உனக்கு பிரவೃತ್ತಿ மார்க்கத்தினுடைய பலன்களை தருகிறதோ அதையே அந்தக்கரண சுத்திக்காக அடைந்து அவர்கள் அதை சாதனையாகவும் பயன்படுத்தி கொண்டு நீ மேலே வர வேண்டும் என்று ஈசாவாஸ்ய உபநிஷத்தில் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தந்தமம் தமப்பிரவிசந்தி யோ அவித்யாம் உபாசதே ததோ பூய இவ தே தமோ ய உ வித்யாம் ராதாகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதே உபாசன காண்டங்களை வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய அந்தக்கரண சுத்திக்காக நீ அதை பயன்படுத்தி கொண்டு மேலே வர முடியும். எந்த ஒரு கர்மகாண்டமானது உனக்கு பிரவೃತ್ತಿ மார்க்கமாக பலன்களை அளித்ததோ அதையே அந்தக்கரண சுத்திக்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு எடுத்துக்கொள்கிறது. அது என்ன செய்யறது? இப்போ பிரவೃತ್ತಿ மார்க்கம் சரியில்லை, சரி நிவர்த்தி மார்க்கத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரவೃತ್ತಿ மார்க்கத்துக்கு அனைத்தினுடைய உண்மைத்தன்மையும் புரிந்து அதிலிருந்து வெளிவர வேண்டும். இல்லாட்டி ஏன்னா அறிவினாலே புரிந்து அதிலிருந்து வெளிவர வேண்டும், தோஷ திருஷ்டியினாலே அதிலிருந்து வெளிவர வேண்டும். அப்படி வெளிவருவதற்கு இந்த உபாசனா காண்டங்களே மிக மிக அவசியமாக இருக்கக்கூடியது. ஆனால் இதுவே போதும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி அதே வேதம் சொல்கிறது, அதே கீதை சொல்கிறது. வேதவாத ரதா பாட்ட நானியதீதி வாதினக என்று அந்தே நைவ நியமானாக யதா அந்தாக என்று சொல்லப்படுகிறது. யார் ஒருவர் அந்த வேதத்தினுடைய முற்பகுதியை பிடித்து கொண்டு அதிலேயே சுழன்று கொண்டு அதுவே அனைத்தும், அதுவே அல்டிமேட் என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை சொல்றார் வேத வாத ரதா பார்த்தா. வேதத்தினுடைய முற்பகுதியே சரி என்று யார் வாதிட்டுக் கொண்டு நான்யது அஸ்தி இதி வாதினக, அதை தவிர வேறு இல்லை என்று வாதாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த அந்தே நைவ நீயமானாக யதா அந்தாக. எப்படி குருடனும் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டு குழியில விழுந்தது போல அவர்கள் அதையே சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களாக ஆகிறார்கள். அதற்கு சாமிஜி ஒரு அருமையான உதாரணம் சொல்வார். செக்கு மாடு போல, இந்த செக்கு மாடு போல கர்மம் உபாசனா கர்மபலன், கர்மம் உபாசனா கர்மபலன் என்று அதிலேயே சுற்றி கொண்டிருப்பவர்கள் அதிலிருந்து வெளிவர முடியாத நிலைப்பாடுகள் கொண்டவர்களாக ஆகிவிடுவார்கள். அதற்கு குருடனும் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டு குழியிலே விழுந்தது போல் ஆகிவிடுவார்கள் என்றார். அதனால அவித்யா ஸ்வரூபமாக கர்மமும் உபாசனையும் இருக்கிறது. எனவே இவைகளினாலே ஆத்மஸ்வரூப சித்தி உண்டாகாது என்று சொல்றார். அதனால்தான் நம்ம பார்த்தோம் ஆத்மபௌதத்தில் சாதனைகள் பல பல இருந்தாலும் ஏக சாதனை என்று சொல்லக்கூடிய எப்படி இருளானது எந்த காலத்திலும் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த இருளை போக்குவதற்கு நெருப்பு என்கின்ற வெளிச்சம் என்கின்ற நெருப்பு தான் போக்க முடியுமே தவிர மற்ற எதனாலும் போக்க முடியாது என்று அந்நிய சாதனைகள் பல பல இருந்தாலும் சாட்சாத் மோட்சேக சாதனம், சாட்சாத் மோட்ச ஏக சாதனம் என்று ஞானத்தை சொல்லப்படுகிறது. அதுபோல இந்த ஆத்மஸ்வரூப சித்தி என்பது அவித்யா ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது காமமும் கர்மமும். அதனால காமம் கர்மம் என்று அவித்யா ஸ்வரூபமாக கர்மமும் உபாசனையும் இருக்கின்ற காரணத்தினாலே அவித்யாலே வெல்ல முடியாது. வித்யா அவித்யா நிகந்தேவ தேஜத்திமிர சங்கவது என்று பூர்வகாண்டத்தினாலே இந்த ஞானத்தை பெற வைக்கக்கூடிய சாதனையாக இருக்க முடியாது. அதனால இதனுடைய பலனும்
அந்த பூர்வகாண்டத்தில் இருக்கக்கூடிய அவித்யா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காமம் கர்மம் உபாசனை என்கின்ற இவைகளினுடைய பலன்கள் என்னவாக இருக்கிறது என்றால் ஜனன மரண சம்சாரத்திலே இருக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கிறது. அதனால இந்த முக்தி என்கின்ற தன்மையை கொடுக்கக்கூடியது அல்ல இந்த வேதங்கள். இங்க வேதம் என்று சொல்வது திரைகுண்ய விஷயா வேதா, 3 நிலைப்பாடுகளை கொண்ட 3 தன்மைகளை கொண்டதாகிய வேதம், அதாவது கர்மகாண்டம் என்று சொல்வது. எனவே கர்மம் உபாசனை ஆகிய இரண்டும் ஆல்டிமேட் என்பதை யாரெல்லாம் அதில் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இதிலிருந்து வர முடியாது என்பதை உபதேசிக்கிறது கர்மகாண்டம். எப்படி கண்டிக்கிறது, நிந்திக்கிறது. அதே எந்த ஒரு வேதமானது இதெல்லாம் சொன்னதோ அதே வேதமானது இவைகளை எல்லாம் கண்டிக்கிறது. அப்போ நீதான் சொன்ன அப்படின்னா எலிமெண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய பாடம் நடத்தக்கூடியதை அதையே படித்து கொண்டு போதும் என்று நினைத்தால் அவ்வளோதான், அதுக்கு மேலே போக முடியாது. அதுபோல தான். ஆனால் கிரமமாக கர்ம யோகம் உபாசனா, அதே போல அந்தக்கரண சுத்தி மூலமாக சித்த ஏகாக்கிரகம், சித்த சுத்தி, சித்த ஏகாக்கிரகம், சித்த நைச்சல்யம் என்கின்ற 3ஐயும் பெறுவதற்கு இந்த கர்மகாண்டத்தினுடைய தன்மையை புரிந்து கர்ம யோகமாக ஆகிற போது ஞான யோகிதை அடைந்து, அந்த ஞான யோகிதை தான் சாஸ்திரங்களில் அறுதியிட்டு உறுதியாக சொல்லப்படுகிறது. அதனால ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏவ, அதனால சத்திய வாக்காக சொல்லப்படுகிறது. எனவே விபரீதங்களற்று ஒருவருக்கு இந்த சைத்தன்ய ஸ்வரூப சித்தி என்பது நடக்க வேண்டும் என்று பிருகதாரண்ய உபநிஷத்தில் ஆத்மாச்சேத் விஜானியா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா என்றால் நீ விசாரணை செய்து அறிந்து கொள்ள வேண்டிய விசேஷ ஞானம் பொருந்தியது. அயமஸ்மி இது பூருஷக, நான் தான் அந்த ஆத்மா என்றால் உடனே பல பதார்த்தங்களை பார்ப்பது போல ஆத்மா என்கின்ற ஒரு வஸ்து இருக்கிறது. அந்த வஸ்து சத்திய ஞானம் அனந்தம் என்று நினைப்பதல்லவா, அது பரோட்ச ஞானத்திலிருந்து அபரோட்ச ஞானமாக ஆத்மாச்சேத் விஜானியா அயமஸ்மீதி பூருஷக ஆத்மகாமாக என்று சொகண்ட ஆபரணவன், தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணத்தை தொலைத்தவன் தேடி பிடித்து கடைசியில அறிந்து கொள்கிறானே தவிர அடைவதில்லை. அதுபோல ஆத்மா சேத் விஜானியா, ஆத்மாவை விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்று பிருகதாரண்ய உபநிஷத்தில் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆத்ம ஞானம்தான் முடிவான புருஷார்த்தமாக இருக்கக்கூடியது என்று ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் ஏக வாக்கியதா என்று ஒருமுகமாக அதை பற்றியே கூறுகிறது. இருந்தாலும் இந்த பூர்வபாகம் என்று கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்கின்ற 2 நிலைப்பாடுகளை எதற்காக வேதம் சொல்கிறது என்றால், குழந்தையினுடைய ஈர்ப்புக்கு தக்கபடி அதனுடைய பொருள்களை வாங்கி கொடுத்து அதை திருப்திப்படுத்தி மேலே எடுத்து செல்கிறோமோ அதுபோல இந்த அத்வைத ஞானம் சித்திக்க வைப்பது வேதத்தினுடைய உபனிஷத்து பாகமே. இதுவே மோட்சம் பிரதானம், மோட்ச பிரயோஜனம் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே கர்ம உபாசனைகளை பிரதிபாதனம் செய்து, அதாவது இவைகள் இவற்றிற்கு மட்டும்தான் என்று அதனுடைய லிமிட்டேஷனை சொல்லி நம்மை ஞான மார்க்கத்தில் எடுத்து சென்று ஞானஸ்வரூபியாக ஞான தாதாவாக இருப்பதும் அம்பாள் தான். எனவே பூர்வம் என்று சொல்லக்கூடிய கர்மகாண்டத்தில் வியாபித்து நம்முடைய அர்த்தகாம என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டு அதனுடைய லிமிட்டேஷனை சொல்லி அதில் இருக்கக்கூடிய
வேதங்களை சொல்லி அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை சொல்லி நம்ம அதிலிருந்து மீட்டு வந்து உபனிஷத் என்கின்ற ஜீவ ஐக்கிய போதத்தை தரக்கூடியதாக இருப்பதும் அம்பாள் தான். எனவே கிருங்கார வேத உபனிஷத்து என்று அனைத்துமாக கிருங்காரமே உபனிஷத்தாக அம்பாள் சுரூபமாக இருக்கிறாள் என்று கிருங்கார வேத உபனிஷத்து என்று அம்பாள் இருக்கிறாள். கிருங்காரா வரதட்சிணா. அதிவரம் என்று சொன்னால், அத்வரம் என்று சொன்னால் யாகம் என்று அர்த்தம். கிரீங்காரம் என்கின்ற யாகம், அந்த யாகம் முடிவடைவதற்கு எப்படி ஒரு யாகம் முடிவடைய வேண்டும் என்றால் தட்சிணை என்பது யாகத்தினுடைய ஒரு அங்கம். இதனால் நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். எல்லா ஹோமங்களும் பூஜைகளும் எல்லாம் செஞ்சுட்டு தட்சிணை தரும்போது முகத்தை சுடிக்கிறது அப்படிங்கிறது என்ன பெரிய கஷ்டமான ஒன்று. அது முடிவடையாது என்கிறது வேதம். தட்சிணை என்பது என்ன, அவருக்கு பிரியப்பட்டதை கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும் என ரொம்ப அற்புதமாக தைத்திரிய மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆகித்ய என்று ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆகித்ய. உடனே இந்த காலத்தில் அது ப்ராப்ளம் ஆயிடுது. ஆச்சாரியாருக்கு பிரியந்தனம் அப்படின்னா அவருக்கு பிரியந்தனம் என்பது அவரை புரிந்து செய்ய முடியாது. அதனால் ஆச்சாரியாருக்கு என்ன தட்சணை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அந்த யாகமானது முடிவடைகிறது. அதனால் மோட்ச மார்க்கத்தில் செல்வதற்கு கிருங்கார ஜபம், அந்த கிருங்கார ஜபமே யாகத்தினுடைய யாகம், அதனுடைய முடிவாக என்று சொல்லப்படுகிறது. அந்த கிருங்கார யாகத்தினுடைய பலன், ஜபத்தின் பலனாக பரம புருஷார்த்தமாக மோட்சம்தான் அதனுடைய பலனாக இருக்கிறது. இப்படி கிருங்காரா வரதட்சிணா, எப்படி ஒரு ஒரு யாகத்திற்கு அல்லது ஒரு வைதீகத்திற்கு தட்சிணை என்பது கொடுத்து அந்த வைதீக கர்மத்தை முடிக்கிறோமோ, அதுபோல இங்கே சிரவண மனன நிதித்தியாசனம் போன்ற அத்துணையும் மோட்ச சாதனமாக ஜபம், உபாசனைகள், விசாரம், அப்புறம் சிரவண மனன நிதித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் அத்துணையும் அல்டிமேட்லி எங்கே முடிகிறது? தட்சிணை கொடுத்து கர்மத்தை, அந்த வைதீக கர்மத்தை எப்படி முடிக்கிறோமோ அதுபோல ஞானகாண்டத்தினுடைய முடிவு என்பது எப்படி இருக்கிறது என்றால் கிரீங்காராத் வரதட்சிணா. கிரீங்காரம் என்கின்ற அம்பாளினுடைய சொரூபத்தை புரிந்து கொள்வதுதான் அல்டிமேட் தட்சணையாக இதிலே அமைகிறது. எனவே உன்னுடைய சாதனைகள் அத்துணையும் எப்பொழுது முடிவடைகிறது என்றால் தட்சிணை கொடுத்து அந்த வைதீகத்தை முடிப்பது போல ஞானம் பெற்றுத்தான் இந்த மார்க்கமானது முடிவடைகிறது. அதனால்தான் மாரியம்மலம் அந்த யாகத்தினுடைய அடுத்த சொல்றார், யாகத்தினுடைய பத்தினி தட்சிணா பத்தினி என்று சொல்லப்படுகிறது. அந்த யாகம் முடிவடைவதற்கு உனக்கு கூட உன்னுடைய பத்தினி இருக்க வேண்டும். அப்பதான் யாகத்தையே செய்ய முடியும். அப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த யாகத்தை முடிவடைய செய்கிறார்கள். அதுபோல குருவும் நீயும் இணைந்திருந்து இந்த யாகத்தினுடைய தன்மையை முழுமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல அல்ப தட்சிணா நிர்பலம், தட்சிணையை கொடுக்க வேண்டும். நான் அன்னைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு இதில் மகாபெரியர்
ஒருத்தர் அவருடைய சீடர்கள் ஒருத்தர் வந்து வீட்டில் ஏதோ ஒரு யாகத்தை செய்துவிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டுட்டு வந்து மகாபெரியவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு மகாபெரியவர் சொன்னாராம், இந்த யாகத்தை நடத்தி வைத்தவர் யாருன்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், அவர் சொல்லுகிற போது வயோதிகராக பல காலங்கள் இந்த கர்மங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியார் தான் வந்து செஞ்சார் என்று சொன்னார். சொன்ன உடனே சரி எவ்வளோ தட்சணை கொடுத்தான்னு கேட்டாராம். இவர் இந்த தட்சணை கொடுத்துருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் அப்படி, அதாவது ஒரு அல்ப தட்சணை சொல்கிறார். ஏன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாரா, அவருக்கு மந்திரமே சரியாக வாயில் வரல, பல்லெல்லாம் போயிடுத்து, அவருக்கு சரியாக மந்திரத்தை சொல்ல முடியல, அந்தந்த கர்மங்களை தடுமாறி தடுமாறி செய்தார், அதனால் அதற்கு போதும் என்று சொல்லிட்டேன் அப்படின்னாரா. அப்போ அவர் சொன்னாரா, வேதமே வந்து இந்த வைதிக காரியத்தை செய்தது போல் அவர் செய்திருக்கிறார். அவருடைய அனுபவமும் அவருடைய ஞானமும் அவருடைய தன்மையும் நீ புரிந்து நீ இதை கொடுத்திருக்க வேண்டும். எனவே இந்த யாகத்திற்கு பலன் இல்லை. உடனே நீ போய் அவரிடம் மன்னிப்பு கேட்டு இவ்வளவு தட்சணை கொடுத்து மறுபடி என்னிடம் வா அப்படின்னா. அதுபோல் அவர் சென்று அந்த தட்சணை கொடுத்து, அதுபோல் தட்சணை கொடுக்கிற போது நமக்கு இவ்வளவு கொடுக்கிறோமே என்கின்ற அந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த கர்மத்துக்கு பலன் இல்லாமல் போய்விடும். ஆஹா, சாமிஜி கரெக்டாக கொக்கி போட்டு வச்சுட்டாரு. என்ன, ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆகித்ய, ஆச்சாரியாருக்கு பிரியமான தனத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லப்பா, நீ மனமு வந்து செய்ய வேண்டும். எதிரே ஒரு ஆட்டிடியூட் என்பது வேண்டும். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், கர்மத்திற்கும் ஞானத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, பத்தினியோடு சேர்ந்து இணைந்து செய்ய வேண்டும் ஒன்று, ரெண்டு பேரும் ஆட்டிடியூட் சரியாக இருக்க வேண்டும். இந்த ஆளுக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து அந்த யாகம் செய் இந்த யாகம் செய்யின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற வெறுப்போடு நெய் பாத்திரத்தை கொண்டு வந்து டம்முன்னு வச்சா அந்த பலன் அவ்வளோதாப்பா. அதுபோல் கிரீங்காரத்தின் வரதட்சணை அதுபோல் குருவிடம் குரு பக்தியோடு சாஸ்திரத்தை அணுகுகின்ற முறையிலும் உனக்கு உன்னுடைய ஆட்டிடியூட் சரியான தன்மையில இருக்க வேண்டும். அதனால தேன அகம் இஷ்டம் சியாம் இதி மேமதி ஞானேன, ஞானத்தினுடைய உண்மையை புரிந்து கொண்டு, ஞானத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு, அது ஞானத்தினுடைய அறிவினால்தான், ஞானத்தினுடைய முழுமையினால்தான் இந்த மார்க்கமானது முடிவு பெறுகிறது என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த பிரயோஜனமாகவும் தட்சிணை போல பிரதான வடிவமாகவும் யார் இருக்கிறார் என்றால் அம்பாள் இருக்கிறாள். அதனால தானத்துக்கும் தட்சிணைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தானம் என்பது வேற, தட்சிணை என்பது வேற. தட்சிணை என்பது தேவதைகளாக பார்த்து செய்யக்கூடிய திரவிய யாகத்திற்கு தக்கபடி யாகசாலையில கொடுப்பதற்கு பெயர் தட்சிணை. என அந்தந்த தேவதைகளை வரவழைத்து அந்தந்த எச்சரூபேன பலிகி, எந்தெந்த எச்சருக்கு எந்தெந்த தன்மை கொடுக்க வேண்டும் என்றதெல்லாம் அறிந்து கொடுத்ததற்கு உண்டான பலனாக நம்ம கொடுப்பதற்கு பெயர் தட்சிணை. ஆனால் தானம் என்பது ஏதோ ஒருவருடைய இல்லாமையை போக்குவதற்காக கொடுப்பது. இங்கே அத்துணையும் இருந்தும் அவர் முழுமையான தன்மையோடு இருக்கிறார். அதுபோல தட்சிணை என்று சொல்லக்கூடியது யாகசாலைக்கு உள்ளே நடப்பது, தானம் என்பது யாகசாலைக்கு வெளியே நடப்பது. அதுபோல இந்த ஞானம் என்கின்ற வேதாந்தத்தினுடைய அர்த்தங்களை புரிந்து அங்கே நிலை பெற்றிருக்கக்கூடிய ஞானம் என்பது ஞான தட்சிணையாக ஆகிறது. எனவே தட்சிணையின்றி எப்படி யாகம் பூர்வமாக பூர்த்தியாகாதோ அதுபோல நம்முடைய இந்த மார்க்கத்திலே அல்டிமேட்லி ஞானம் என்பதுதான் தட்சிணையாக இருக்கிறது. அந்த தட்சிணை ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமக. ஹரி ஓம்.